தந்தை, மைந்தன், தூயாவியரின் அன்பு மருளும் ஆசையும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அமருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற அன்பின் திருப்பெயரில் இந்த காலை வழிபாட்டுக்கு வருகை தந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் நேரலையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதிர வைத்த ஒரு வரி செய்தி என்ற தலைப்பில் கடந்த 2 நாட்கள் 2 செய்திகளை நாம் கேட்டோம். நீயே அந்த மனுஷன் என்ற மனம் திரும்புதலுக்கான, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான அதிர வைத்த செய்தியை தாவீது யோனத்தான் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டோம். நேற்றைய தினத்தில் விசுவாசத்தின் ஆழத்தை 100க்கு அதிபதியின் ஒரு வரி செய்தியில் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே என்ற வசனத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 3வது செய்திக்கு ஆதாரமாக யோவான் 4ஆம் அதிகாரம், அந்த முழு அதிகாரத்திலும் அடங்கியிருக்கின்ற பகுதியில் மிக முக்கியமான ஒரு வரி செய்தி இருக்கிறது. அந்த ஒரு வரி செய்தியை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ? Could this be the Messiah? இதுதான் ஒரு பெண் இயேசுவை குறித்து சொன்ன ஒரு வரி செய்தி. அவர் கிறிஸ்துதானோ? Could this be the Messiah? அவர் கிறிஸ்துதானோ என்ற மனிதர்களுடைய சமூக வாழ்க்கையில் உரையாடல்கள் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. மனித வாழ்க்கையினுடைய பயணம் இனிமையாக இருப்பதற்கு, புதிதானவர்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த உரையாடல்கள் மிக மிக அவசியமானது என்பதை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வயதில் இருக்கிற மக்களும் உரையாடுகிற காரியங்களை நம்ம பார்த்துருப்போம். சின்ன பசங்க 2-3 பசங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எதை பற்றி பேசுவாங்க? நேற்றுக்கு டிவியில் பார்த்த கார்ட்டூனை பற்றி, அல்லது ஏதாவது ஒரு டிவி ப்ரோக்ராமை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 வாலிப பசங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா சினிமாவை பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா ஐபிஎல் மேட்சை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற அம்மாமார் ஒருவர் பேசினாங்கன்னா, அக்கா நேற்றுக்கு அந்த சீரியல் பார்த்தியா? நேற்றுக்கு பார்க்காம போயிட்டேங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. உடனே அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆண்கள் 2 பேர் பேசினாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் ரொம்ப மெலிஞ்சமாக இருக்கீங்க சார், எதுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணிடுங்க சார், உங்கள் சுகர் லெவல் எவ்வளோ சார் இருக்கு? ஒரு காலத்தில் மார்க் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு ஒரு சந்திக்கிற போது பெரும்பான்மையான நடுத்தர வயது ஆண்களுடைய உரையாடல் உடல் நலத்தை பற்றி பெரும்பான்மையாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள். இப்படித்தான் உரையாடல்கள் போய்கொண்டிருக்கும். அரசியல் சார்ந்த உரையாடல்கள், பொருளாதாரம் சார்ந்த உரையாடல்கள், இப்படி பல விதத்தில் உரையாடி பல தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய மனதில் இருக்கிற பாரங்களை ஒருவரோடுவர் பகிர்ந்து கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக யோவான் நற்செய்தி நூலில் மிக நீண்ட உரையாடல்கள் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோவானின் நற்செய்தி நூலில் 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் நிக்கோதேமும் உரையாடுகிற ஒரு மிக நீண்ட உரையாடல் இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில்
சமாரிய பெண்ணும் இயேசுவும் உரையாடுகிற மிக நீண்ட உரையாடல் இருக்கும். 5ஆம் அதிகாரத்தில் 38 வருடங்கள் வியாதியா இந்த மனிதனோடு கூட இயேசுவின் உரையாடல் இருக்கும். 9ஆம் அதிகாரத்தில் பார்வையற்ற மனிதனோடு கூட இயேசுவின் உரையாடல், நீண்ட ஒரு உரையாடல் இருக்கும். இப்படி பல உரையாடல்கள் யோவான் நற்செய்தியில் உண்டு. அதில் ஒரு அழகிய நீண்ட உரையாடல் இயேசுவும் சமாரிய பெண்ணும் செய்கிற உரையாடல். பொதுவாக இந்த உரையாடல்கள் எப்போதுமே ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சுற்றி வரவே வராது. ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அந்த உரையாடல் வேற வேற விஷயங்கள் எல்லாம் டச் பண்ணி வேறொரு விஷயத்தில் அது என்ன செய்யும், முடிந்துவிடும். தமிழகத்தில் 65 அல்லது 60 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட நாட்களில் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது சலூன் கடைகளிலே இருந்தது என்று சொல்லுவாங்க எல்லாரும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேப்பர் எல்லாம் கிடையாது. சலூன் கடையில் தான் பேப்பர் இருக்கும். அப்போ அந்த கடைக்கு வருவாங்க, பேப்பரை வாசிப்பாங்க. அண்ணாதுருடைய கட்டுரைகள் இருக்கும், தம்பிக்கு என்கிற கட்டுரை இருக்கும், படிப்பாங்க, ஒருவர் பேசுவாங்க. இப்படி பேசி 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 கட்சியை வளர்த்த ஒரு இயக்கம் திமுக என்று அது ஒரு வரலாறு. அப்போ ஒரு புள்ளியிலே துவங்குகிற அந்த உரையாடல் பல தளங்களிலே அந்த உரையாடல் போகி நிறைவாக ஒரு பிரச்சனையில் என்ன செய்யும், முடியும். அப்படி ஆண்டவர் இயேசு சமாரியா பகுதியில் ஆண்டவர் போகிறார். உச்சி வெயில் நேரம். சமாரியாவில் இருக்கிற அந்த யாக்கோபின் கிணற்றண்டையில் ஆண்டவர் இருக்கிறார். அப்பொழுது ஒரு பெண் தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறாள். வந்த அந்த பெண்ணை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்த உடனே இது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த பெண்ணுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக எனக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடைவெளி கிடைத்திருக்கிறது, ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி ஆண்டவர் அந்த பெண்ணோடு கூட உரையாடலை துவங்குகிறார். எப்போதுமே உரையாடலை துவங்கும் போது அந்த உரையாடலுக்கு எப்படி ஆரம்பிக்க வேண்டும், அதற்கு 2 ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஒன்று பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் லீட் என்று சொல்வார்கள். ஒன்று எதை பேசினா இந்த உரையாடல் இனிமையாக துவங்கும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்போ ஆண்டவர் யோசிக்கிறார், அந்த அம்மா எதுக்கு வந்திருக்காங்க, தண்ணி எடுக்க வந்திருக்கிறாங்க, நான் உட்காந்துருக்கிறது கிணத்தடியில் உட்காந்துருக்கிறேன். அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆண்டவருக்கு கிடைச்சிருச்சு. we will start the dialogue with water. ஆகவே தண்ணியிலிருந்து என்ன செய்வோம், ஆரம்பிப்போம் என்று சொல்லி அந்த பெண்ணோடு உரையாட ஆரம்பிக்கிறார். எனக்கு தாகமா இருக்கு, குடிப்பதற்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். இப்படி உரையாடல் ஆரம்பிக்கிறது. உரையாடல் ஆரம்பிச்சோன்னே அந்த அடுத்த கேள்வியை சொல்றாங்க, நீர் யூதராய் இருக்க சமாரிய பெண்ணாக என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று கேட்கலாம். இப்ப குடிக்கிற தாக பிரச்சனை அடுத்த பிரச்சனைக்கு போகுது. என்ன பிரச்சனை, உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, நமக்குள்ள எந்த விதமான உறவும் தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கிட்ட நீங்க தாகத்துக்கு தண்ணீர் எப்படி கேட்கலாம்? அங்கிருந்து அடுத்த ப்ராப்ளம், அந்த அடுத்த பேச்சுக்கு ஆண்டவர் மாறுகிறார். உன்னிடத்தை கேட்கிறவ யார் என்று தெரிந்திருந்தால் நீ அவரிடத்தில் என்ன கேட்டிருப்ப, ஜீவ தண்ணீர் கேட்டிருப்பாய். தாகம். அடுத்தது சமாரியருக்கும் யூதருக்குமான சிக்கல். அடுத்தது வாழ்வு தருகிற தண்ணீர், ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தன்னை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அதை பேசின உடனே நம்ம சொல்றாங்க, நான் வெயில் நேரத்தில் இப்படி தான் வந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டம், கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு, இறங்கி ஏறி எடுக்க முடியல, அதனால அந்த ஜீவ தண்ணீரை நான் கொடுத்துருங்க, எனக்கு அந்த தாகமே எனக்கு எடுக்காம நான் பார்த்துக்கிறேன். இப்ப ஆண்டவர் அடுத்த பிரச்சனைக்கு போகிறார். சரி, நீ போய் உங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு வா. சொன்ன உடனே அந்த பெண் சொல்லுகிற விஷயத்தை பாருங்க, எனக்கு கணவன் இல்லை. உடனே ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு தெரியும் உனக்கு கணவன் இல்லை என்பது எனக்கு தெரியும். எப்படி எனில் உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுதும் உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல,
இதை உள்ளபடியே சொன்னாய். இப்போ அந்த உரையாடலுடைய டிராவலிங் அப்படியே வந்து கடைசியாக அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தொடுகிறார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொட்ட உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு ஆச்சரியம் வந்து விட்டது. அடுத்து இந்த உரையாடல் எதை நோக்கி போகிறது என்றால் வழிபாட்டை குறித்து போகிறது. நாங்கள்லாம் எங்களுடைய முற்பிதாவுடைய மலையில கடவுளை என்ன செய்கிறோம்? ஆராதித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, நான் சொல்லுகிறது நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இப்ப ஆண்டவரை ஆராதிப்பதை குறித்த அடுத்த ஒரு இஷ்யூவுக்கு, ஒரு சிக்கல் பிரச்சனைக்கு அவருடைய உரையாடல் பயணிக்கிறது. இப்படி பயணிக்கின்ற பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், மேசியா என்கிற ஒரு வருவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் சொல்லுவார் என்பது எனக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் எதற்காக இந்த உரையாடலை ஆரம்பித்தாரோ அந்த உரையாடலுடைய மைய பகுதிக்கு ஆண்டவர் வந்து விட்டார். உங்களோட பேசுகிற நானே அந்த மேசியா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு சிக்கல். ஊருக்குள்ள போன சீடர்கள் வந்துட்டாங்க. ஆகவே இந்த உரையாடல் என்ன ஆகுது? தடைபடுகிறது. அந்த அம்மா குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போயிட்டாங்க. ஊருக்குள்ள போய் அந்த ஊர்ல இருக்கிற தன்னை சார்ந்த சமாரிய மக்களிடத்துல ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார்கள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ என்று வந்து பாருங்கள். நான் சொன்னது என் வாழ்க்கையை பற்றி அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டாரு. அவர் கிறிஸ்து தானோ, நீங்க வந்து பாருங்க. எனக்கு என்னமோ அப்படி ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் இருக்கிறது. அவர் மேசியா தானா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானா? அவர் ரட்சகர் தானா? நீங்க வந்து பாருங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. செய்தியினுடைய இரண்டாவது பகுதிக்கு நாம் போகலாம். இந்த சமாரிய பெண் இயேசுவை சந்திக்கும் போது அந்த முதல் உரையாடல்ல அந்த இயேசுவை எப்படி அறிந்து கொள்ளுகிறார் என்றால், அந்த வழியாக போகிற ஒரு அந்நியன் இல்லையா? At the beginning of the conversation she thought of him as a stranger. அவர் ஒரு அந்நியன், தாகத்துக்கு கேட்கிறார் என்று முதலிலே புரிந்து கொள்ளுகிறார். இந்த உரையாடல் தொடருகிற போது அந்த பெண்ணினுடைய அடுத்த கட்ட புரிதல் என்னவென்றால், ஆண்டவரே என்று அழைக்கிறார். 11வது வசனத்தில் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே. இப்ப அந்நியனாய் இருந்தவர் ஆண்டவராக புரிந்து கொள்ளப்படுகிறார். ஆண்டவராய் புரிந்து கொள்ளப்பட்ட இந்த பெண் அடுத்த கட்டத்தில் அவள் வாழ்க்கையை பற்றி ஆண்டவரை பேசின உடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். 19வது வசனத்தில் இப்ப அடுத்த கட்ட புரிதல், நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அடுத்த ஒரு மிக முக்கியமான புரிதல், இயேசுவை மேசியாவாக கண்டுகொள்ளுகிறார். அந்நியராய் இருந்தவர் ஆண்டவராய் புரிந்து கொள்ளப்பட்டவர், தீர்க்கதரிசியாய் புரிந்து கொள்ளப்பட்டவர் இப்பொழுது மேசியாவாக இந்த பெண்ணினாலே அடையாளம் காணப்படுகிறார். இப்ப மேசியா என்று அவள் புரிந்து கொண்ட உடனே இவருக்காகத்தானே இது எல்லா மக்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேசியா வருவார் காத்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப மேசியா வந்தாச்சு இல்ல, அந்த மேசியாவை நான் கண்டுட்டேனே, அந்த மேசியாவோடு கூட பேசிட்டேனே, இந்த நற்செய்தியை நான் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வைத்துக் கொள்ளக்கூடாது. அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. The transformation lead of the conversation. அந்த உரையாடல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வழிவகுத்தது. இப்ப இந்த மேசியா அந்த இயேசுவை அந்நியனாக பார்த்தேன், ஆண்டவராக பார்த்தேன், தீர்க்கதரிசியாய் பார்த்தேன், இப்பொழுது மேசியாவாக அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த செய்தியை நான் எனக்குள்ளே மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? வைத்துக் கொள்ளக்கூடாது. I should share this good news with my own people. இந்த நற்செய்தியை என்னுடைய சொந்த ஜனத்தோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா வந்தது எதுக்காக? தண்ணி எடுக்கிறதுக்கு வந்த அம்மா கிணத்துக்குள்ளையும் இறங்கல, தண்ணியும் எடுக்கல. போகும்போது என்ன செஞ்சாங்க? குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ள போயிட்டாங்க.
அப்ப which is important, which is the need of that hour, அது முக்கியம். எது முக்கியம்? இந்த நேரத்தில் நான் அறிந்து கொண்ட என் ஆண்டவரை என் மக்களுக்கு, என் இனத்திற்கு, என் சொந்தத்துக்கு அறிவிப்பதுதான் need of that hour. இந்த நேரத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தேவை, இந்த மேசியாவை என் ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மேசியா தருகிற விடுதலையை என்னுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எந்த நோக்கத்திற்காக வந்தாலோ அதை விட்டுட்டு நேரடியாக ஊருக்குள்ளே போய் அந்த பெண் மேசியாவை கண்டேன் என்று சொல்லி நீங்களும் வந்து பாருங்கள் அவர் மேசியா தானோ என்று சொல்லுகிறார். It was not merely a statement, it is her experience. It was her experience. அது ஒரு சாதாரணமான ஒரு அறிக்கை அல்ல, அறிவிப்பு அல்ல, இது அந்த பெண்ணினுடைய அனுபவம். மூன்றாவது, இந்த பெண் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக எதையும் என்ன செய்யல, சொல்லல. சொல்லும் போது எப்படி சொல்லுகிறாள்? என் வாழ்க்கையிலே நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு அவர் சொன்னார், அவர் கிறிஸ்துதானோ. நீங்க என் வாழ்க்கையை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ இல்ல, அவரை வந்து பாருங்க, அவர் கிறிஸ்துதானோ என்று வந்து பாருங்கள் என்று கடவுளுக்கு மகிமையை செலுத்துகிறதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய கிராமத்து மக்கள் இயேசுவை என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையாய் இருந்தது. செய்தியினுடைய நிறைவு பகுதிக்கு நான் போகிறேன். The amazing result of that message. இப்படி தன்னுடைய சொந்த கிராமத்துக்குள்ளே போய் மேசியாவை கண்டேன் என்று சொல்லி நீங்களும் வந்து பாருங்கள் அவர் மேசியாதானோ என்று பாருங்கள் என்று அந்த ஊருக்குள்ளே அந்த பெண் போய் சொல்லுகிறார். இங்க மிக முக்கியமான ஒரு உறவு சிக்கல் இருக்கிறது. There was an issue in their personal relationship with that own people. அவருடைய சொந்த மக்களுக்கு மத்தியோடு இவளுக்கு என்ன இருக்கு, ஒரு உறவு சிக்கல் இருக்கிறது. என்னவென்றால், இந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த மக்களாலே விரும்பப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கை அவளுக்குள்ளே இருக்கிறது. ஆகையினாலே இந்த ஊருக்குள்ளே மதிக்கப்படாத ஒரு பெண் தான் இந்த சமாரிய பெண். யாராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு பெண், யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெண், அத்தகைய ஒரு வாழ்க்கை நெறி இருக்கிற ஒரு பெண். ஆனா இந்த பெண் அதை பற்றியெல்லாம் என்ன செய்யல, கவலைப்படவே இல்லை. அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொள்ளல, அவங்க கேட்கிறாங்க, கேட்கல. திஸ் இஸ் மை பவுண்ட் அண்ட் டியூட்டி, this is the need of the hour that I should share this good news with my people. அவங்க கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இது கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்கின்ற நேரம். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், காலம் தாழ்த்த மாட்டேன் என்று உடனடியாக கிராமத்துக்குள்ளே போய் அந்த பெண் இயேசுவை சந்தித்த விதத்தை சொல்லுகிறதை இந்த 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 30வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா, ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா, அங்கீகரிப்பாங்களா, அங்கீகரிக்க மாட்டாங்களா, இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படவே இல்லை. என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதை நான் எனக்கு மட்டும் சொந்தமாக்க கூடாது, என் ஜனத்துக்கு சொல்லணும். அந்த அம்மா போய் சொல்றாங்க, அந்த சாட்சியின் நிமித்தம் துன்மார்க்கமான பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை இந்த உரையாடல் எப்படி மாற்றுகிறது, ஒரு நல்ல குணசாலியான பெண்ணாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ள பெண்ணாக, ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக மாற்றினதுனால இந்த அம்மா சொன்னது செய்தி அது எப்படி அங்க மாறுது, சாட்சியாய் மாறுகிறது. A message becomes a testimony. ஒரு செய்தி சாட்சியாக மாறுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் நாம் பகிர்ந்து கொள்ளுகிற இந்த செய்திகள் எப்படி மாறணும், சாட்சியாய் மாறணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், it is not a statement,
இட் இஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு செய்தி அல்ல, அது ஒரு அறிக்கை அல்ல, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவ சாட்சியை அந்த ஊர் மக்கள் கேட்டதினாலே என்ன செய்தார்கள்? சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். இல்லையா? ஒரு சின்ன டைனி ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு சின்ன பொறி, அது என்ன செய்யும்? காட்டையும் அழிக்கும், அடுத்தது விளக்கையும் ஏற்றும். நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு பார்த்தவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்பார்க்கை பற்றி தெரியும் இல்லையா? அந்த லைட்டர்லேருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் தான் வரும். அந்த ஸ்பார்க் என்ன செய்யுது? நமக்கு பயன்படுகிறது. ஆனால் அதே தீப்பொறி ஒரு காட்டையும் என்ன செய்யும்? அழித்து போடும் இல்லையா? மலை பகுதிகளில் இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்கள், குறிப்பாக ஊட்டியிலிருந்து மசனகுடி போகிற அந்த சாலைக்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த சீசனில் நீங்கள் போனீங்கன்னா, அவங்க ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த குப்பை அது எல்லாத்தையும் எரித்து அணைச்சி வச்சுருப்பாங்க. அப்படி போகிற பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும். அந்த ரோடு ஃபுல்லாக 2 பக்கம் அப்படி தான் இருக்கும். அதற்கு பெயர் என்ன தெரியுமா? தீ தடுப்பு கோடு என்று பெயர். அதுக்கு பேர் தீ தடுப்பு கோடு என்ற பெயர். ஏன்னா நம்ம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த வழியில் போகிற, பைக்கில் போகிறவன், லாரியில் போகிறவன், காரில் போகிறவங்க எல்லாரும் தம் அடிச்சுட்டு அப்படி என்ன செய்வாங்க? தூக்கி அப்படி போட்டு போவாங்க. அப்படி போட்டு போனால் அந்த இடத்துல காய்ந்த சருகு இருந்தால் அது என்ன செஞ்சோம்? உடனே பற்றிக்கும். பத்துச்சுன்னா அந்த தேக்கு மர காடுகள் எல்லாரும் பற்றி எரிஞ்சிடும். ஆகவே அதை பாதுகாப்பதற்காக இந்த கோடை காலத்தில் அந்த சாலை முழுவதுமாக இந்த தீத்தடுப்பு கோடுகளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் செய்து வைப்பார்கள். நான் போன புதுசில் எனக்கு தெரியல. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எதுக்கு எரிச்சு அணைச்சி வைக்கிறீங்க? அப்போ அவர் பதில் சொன்னார், இதுதாங்க. அப்போ ஒரு தீப்பொறி வாழ்வும் தரும், ஒரு தீப்பொறி வாழ்வை அழித்தும் போடும். ஆக இந்த பெண் தனக்குள்ளே பெற்றுக்கொண்ட அந்த தீப்பொறியை தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறாள்? ஏற்றி வைக்கிறாள். அதை கேட்டுக்கொண்ட மக்கள் கர்த்தரின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். இப்ப இயேசுவை யோசிங்க. அந்த வழியா போகிறவர், ஓய்வெடுக்கிறதுக்காக உட்கார்ந்தவர், இப்ப என்ன ஆயிட்டாரு? கிராமத்துக்குள்ள போயிட்டார். அது ஒரு சமாரியர் கிராமம். அந்த கிராமத்திற்குள்ள யூதர்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. யூதர்களோடு பேசக்கூடாது. அதிலும் யூத பெண்ணோடு கூட பேசவே, சமாரிய பெண்ணோடு பேசவே கூடாது. ஆனால் எல்லா தடைகளையும் உடைத்து 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 ஆண்டவர் இயேசு பொழுது சமாரியரின் கிராமத்தில் 2 நாள் தங்குவதற்கு இந்த உரையாடல் வழிவகுத்தது. அந்த பெண்ணினுடைய ஒரு வரி செய்தி அந்த கிராமத்து மக்களை கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக மாற்றினது. அந்த ஒரு வரி செய்தி இயேசு அந்த சமாரியுடைய கிராமத்துக்குள்ளே செல்லுவதற்கான ஒரு பாதையை என்ன செய்தது? ஏற்படுத்தினது. அந்த ஒரு வரி செய்தி தூரத்திலே இருந்த அந்த சமாரியரை அருகாமையிலே இழுப்பதற்கு அந்த ஒரு வரி செய்தி பயன்பட்டது. நிறைய நேரங்களில் மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்றத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு வரி செய்தி என்ன செய்யும்? மாற்றங்களை உருவாக்கும். ஒரு வரி செய்தி ஊரையே அதிர வைக்கும். ஒரு வரி செய்தி அந்த ஊரில் பெரிய ஒரு கிருபையின் அடையாளத்தை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்வை ஏற்படுத்தின ஒரு வரி செய்தி தான், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை மேசியாவாக, மீட்பராக நான் அறிந்திருக்கிறேனா? நான் அறிந்து கொண்ட அந்த ஆண்டவரை, நான் அறிந்து கொண்ட அந்த மேசியாவை யாருக்காகிலும் எப்போதாகிலும் நான் சொல்லது உண்டா? அந்த ஒரு வரி செய்தி என் வாழ்க்கை இவ்வளவு மாறி இருக்கு, அதுக்கு ஒரே காரணம் தான் என் ஆண்டவர் இயேசு. இட்ஸ் எனஃப். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப மோசமான ஆளா இருந்தேன், பாவமான வாழ்க்கையில கிடந்தேன். ஆனால் என்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்று முதல் என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. என் இயேசு என் வாழ்க்கையை மாற்றினவர்.
என் இயேசு எனக்கு சமாதானம் தந்தவர், இந்த இயேசு என் வாழ்க்கையில மிகப்பெரிய கிருபைகளை தந்தவர். இந்த புரிதல், இந்த பகிர்தல் நமக்குள்ளே வர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தாழ மிக்க செய்தியை இந்த ஒரு வரி செய்தி நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அவர் கிறிஸ்து தானோ? நாளை தினத்தில் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு நாம் ஒருவர் சந்திக்கலாம். அதுவரையிலும் ஆண்டவருடைய மாறாத கிருபை நம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.